ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சு முயல் தூங்குனனால தான் ஆமை ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற கதை நம்ம படிச்சிருக்கோம். எனக்கு என்னவோ ஆமையை தண்ணியில் நீந்த விட்டு போட்டி வச்சுருந்தா ஆமை தன்னோட பலத்தினாலேயே ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல பலம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வச்சு அவங்கள போட்டி வச்சு சோதனை பண்ணுறதான் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். இது இன்றைக்கி தாட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்னாலே மைசூர் பாகு இல்லாமல் ஸ்வீட்டாங்க. இந்த தீபாவளிக்கு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி உள்ள கீ மைசூர் பாகு செய்வோமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேயை ரெடி பண்ணிக்கணும். இது கடைசியாக தானே தேவைப்படும், இப்போ எதுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது லாஸ்ட்டாக அந்த ஹரிபரியாக எடுத்து ஊற்றும் போது நம்மளுக்கு இது ரெடியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா ஆழமான ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இது தாங்க பேஸ். நம்ம மைசூர் பாகுக்கு பேஸ் நம்ம கடலை மாவு, கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதில் 1 கப்பு மாவு எடுத்துருக்குறேன். இந்த கப்பு, இந்த மெஷர்மெண்ட்டு ஒரே கப்பில் எல்லாமே அளங்க. அதை வானிலையில் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லைட்டாக சூடேறுற மாதிரி வறுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் அண்ட் கீ ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு அந்த கப்லையே 1 கப் ஆயில், நம்ம சமையல் குக்கிங் ஆயில், 1 கப்பு நம்ம கீ, ரெண்டையும் எடுத்து அதை ஒரு பக்கம் அங்கிட்ட அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் சுகர், 1 கப் மாவுனா 2 கப் சுகர், 2 கப் கீ ப்ளஸ் ஆயில், 1:2:2. இது தாங்க கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் இந்த சுகர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்குவோம். அப்படின்னா நம்ம இந்த ஜீராவில் போட்டு கிண்டும் போது, பாகில் போட்டு கிண்டும் போது இது கட்டிகள் கொஞ்சம் நம்மளுக்கு சேராமல் இருக்கும். அதுக்கான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபாலோ பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஒரு வானலியில் மிதமான சூட்டில் அதை வச்சுருவோம். நெய் ப்ளஸ் ஆயில் அங்கே இருக்குது. இங்கே சுகரில் நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 2 கப் ஜீனிக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கூட இருந்தால் போதும். மூழ்குனா ஓகே. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. பற்ற வச்சுட்டு நம்ம பாகு செய்யணும். பாகு மீன்ஸ் அது ரொம்ப பாகு மாதிரி வர வேண்டாம். ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் அந்த ஃபார்ம் ஆக போகும்போது நம்ம மாவு சேர்க்கலாம். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், லைட்டாக தொடரும்போது லைட்டாக ஃபார்ம் ஆகிட்டு விடுதா, இதுதாங்க ஓகே. ரொம்ப கம்பி பதம் வச்சிடாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா மைசூர் பாக்கு அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். சிலர் கட் பண்ணி எடிட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு அது கரெக்டான பக்குவம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், எந்தவித எடிட்டும் இல்லாமல் அப்படியே போட்டிருக்கிறேன் நான். இப்போ அந்த ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பக்குவம் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது மாவு நம்ம லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் சேர்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போவும் கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் நம்ம கிண்ட 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 அந்த கட்டிகள் கரைஞ்சி எல்லாமே அந்த பாகோட மிங்கிள் ஆகிடுது. நம்ம அடுப்பை எப்போதும் சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நினச்சோம்னா மீடியமில் ஏற்றிட்டு திருப்பி சிம்முக்கு மாற்றிடுங்க. ரொம்ப அதிக நேரம் மீடியத்துலேயோ ஃபுல்லுலேயோ வச்சிடாதீங்க. சிம்லேயே வச்சுட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா அந்த பாகில் அந்த மாவு ஃபுல்லும் கலக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள்லாம் காணாமல் போயிடுது. பாருங்கள், சூப்பராக நல்லா மாவு கலக்கி நம்ம கரைப்பம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடுது. இது ஓகே. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பக்குவம் வரவும் நம்ம பக்கத்தில் நெய் சிம்லேயே வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றணும். ஊற்றும் போது பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்கள், இந்த மாதிரி சூட்டில் இருக்கணுங்க. அப்போது தான் நம்ம அந்த ஊற்றுற அந்த சூடு கரெக்டுன்னு அர்த்தம். அந்த பொங்கி வரணும். ஒவ்வொரு கரண்டி ஊற்றும் போதும் ஒரு கரண்டி நெய் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா கிண்டி விட்டு அதை நல்லா அப்சர்வ் பண்ண உடனே அடுத்த கரண்டி நெய் விடணும். ஒவ்வொரு கரண்டியாக தான் விட்டு பண்ணணும். நம்ம வேகமாக எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொரு கரண்டியாக, ஒரு கரண்டி நெய் அது ஃபுல்லாக இஞ்சி உள்ளே அப்சர்வ் பண்ணோன்னு அடுத்த கரண்டி விட்டு கிண்டுங்க. ஃபஸ்ட்டு செய்யும் போது 1 கப் மாவு கம்மியான அளவில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பக்குவம் சரியாக இருக்கணும். கிண்டுறது ரொம்ப லேட் ஆகும், அது சிரமமாக இருக்கும். ஸோ அந்த எல்லாமே செஞ்சு 1 கப்பில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்த பிறகு நிறையா போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். நெய் அதிகமாக இருக்கேன்னு பார்த்து பயப்படாதீங்க. தீபாவளிக்கு மட்டும்தானே, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். ஓகேயா? அதனால் 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு நிறையா கொடுங்க.
ஒரு கரண்டி விட்டு கிண்டி முடித்தோன்னா பாருங்களேன், இவ்வளோ நேரம் நம்ம விட்ட நெய் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்தளவு நெய்யே விடாத மாதிரி இருக்கும். அடுத்து திருப்பி நம்ம ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஹையில் வச்சு சூடு பண்ணிடாதீங்க. ஏன்னா நெய்யோட ஃப்ளேவர், அந்த வாசம் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நேரம் சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாசமே போயிடும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணிக்கிடுங்க. அந்த மாதிரி அதையும் சைட் பை சைடாக பண்ணிக்கிடுங்க. எடுத்து ஊற்ற வாங்கிக்கிட்டே இருப்பான் பாருங்கள். வாங்கி சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஏதோ வந்து நம்ம மாவு கழிக்கின்ற மாதிரி அப்படியே ஒன்றுமே வாங்கி சாப்பிடாத மாதிரி அப்படியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் பாருங்கள். என்னடா நம்ம நெய் ஊற்றுனோமா ஊற்றலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நம்மளுக்கு வந்துடும். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் நெய் ஊற்றுனேன், ஆனால் வந்து ஒன்றத்தை கூட காணோம். அவ்வளோ வாங்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து ஊற்றிட்டே இருக்கணுமே, இன்னும் காணுமே, அப்போ நம்ம பத்தாதோ நெய் ஊற்றுனது பத்தாது போல் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னா நினைக்காதீங்க. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு அந்த ஆயில் ப்ளஸ் கீ சேர்த்தது 2 கப்பு இருக்கிறது போதும், கரெக்டான அளவு. அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நெய் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது 2 கப்பு அந்த நெய்யும் ஆயிலும் ஊற்றின பிறகும் அவன் அப்படி தான் எஃபெக்ட் கொடுப்பேன். அதனால் அதை நம்பாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறையா பேர் ஃபஸ்ட்டு டைம் செய்யும் போது ஐயோ நம்ம கம்மியாக ஊற்றிட்டோமோ அதனால் இப்படி வருதோ, நெய் இன்னும் ஊற்றணும் போல் சட்டியில் ஊட்டிகிட்டே இருக்கே அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போல்லாம் எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. அவங்க நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்க வேணாம். 2 கப் ஆயில், அதாவது ஆயிலும் கீயும் சேர்த்து 2 கப் அது போதும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகும் பாருங்களேன், இன்னும் ஒரு கரண்டி தான் இருக்குது எனக்கு சட்டியில், அங்கே காலி ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் பாருங்கள் சாப்பிடாத மாதிரியே இருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கோம். அப்போவே நம்மளுக்கு தெரியும் சரி கொஞ்சம் வாங்கி சாப்பிட்ருக்காப்புல அப்படின்ட்டு. இது வந்து நான்ஸ்டிக்கில் செய்யும் போது ஈஸியாக கிண்டுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு பாத்திரம், வேறு சில்வர் கடாய் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கிண்டிகிட்டு இருக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது. ரொம்ப நேரம் ஆகும், கை வலிக்கும். ஸோ கூட ஒரு ஆளை வச்சுக்கிடுங்க. கூட ஒரு ஆள் வச்சுட்டு அவங்க வந்து ஆயில் எடுத்து ஊற்றுற போது ஒரு கிண்டுறது இல்லை மாற்றி கிண்டுறதுன்னு பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லா நெய்யும் நான் கலந்துட்டேன். அப்பவும் பாருங்கள் நல்லா உளுந்தங்களி கிண்டுன மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனாலும் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இது தாங்க கரெக்டான இது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டே இருக்கணுங்க. சிம்லையும் மீடியம்லையும் மாற்றி வைங்க. அது அப்படியே ஒட்டாமல் திரண்டு வந்துகிட்டே இருக்கும். வரும்போதே பாருங்கள் அது பொரியிற மாதிரியும் இருக்குது பாருங்கள். அந்த நம்ம மைசூர் பாகு பொரிஞ்சு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது ஸ்டேஜ் வருதா. இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்த களி மாவுக்கும் இப்போ தான் அவங்க கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. அவங்க முகத்தை காமிச்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் நெய் விட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சாஃப்ட் மைசூர் பாகு செய்கிறனால இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு நல்லா மொறுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் விடும் போது அந்த சாஃப்டாக பொரியாக வரும்போதே எடுத்து நம்ம அந்த ட்ரேயில் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் ஊற்றிடணும். அவ்வளோ நல்ல பிள்ளை மாதிரி எல்லா நெய்யும் வெளியே விட்டுருக்கான் பாருங்கள். நம்பாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் சாப்பிட்ருவான். இப்போ சூடாக இருக்கும்போது ரொம்ப அமுக்க வேணாம், லைட்டாக லெவல் பண்ணி விட்டுருங்க போதும். நம்ம இன்னும் கடையில் வச்சு சேலாக பண்ண போகிறோம், அழகு பண்ணி ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு வீட்டில் தீபாவளி ஸ்வீட் செய்கிறோம். ரொம்பவும் போட்டு அமுக்கணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ வந்து லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த சமயம் ஒன்றுமே வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 1/2 hour கழிச்சிட்டு லைட்டாக ஆறி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவில் ஒரு சைஸ் எப்படி ஸ்லைஸ் போடணுமோ அந்த மாதிரி நம்ம கட்டு மட்டும் போட்டு வச்சுக்கணும். இந்த ட்ரே வந்து நம்ம சில்வர் டிஃபன் பாக்ஸு, குக்கர் பிளேட்டு அந்த மாதிரி எது வேணாலும் இந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours அது கம்ப்ளீட்டாக ஆறிடணும். அது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டில் கவுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கட்டு போட்டோம் இல்லையா கோடு, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம லைட்டாக அப்படி கையை வச்சு பண்ணோம்னாலே அது அப்படியே இந்த பாருங்கள் நல்ல லெவலுக்கு வந்துடுது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான கீ மைசூர் பாகு. முதலையெல்லாம் பெங்களூர் போனால் தான் இந்த மைசூர் பாகு கிடைக்கும். இப்போலாம் ஐயங்கார் பேக்கரி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸு அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிது. பட் இது வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. உடச்சி பார்த்தோம்னா அவன் குடித்த நெய்யெல்லாம் உள்ளதாங்க இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். காணாமல் போயிடுச்சோன்னு பார்த்தேன், உள்ளதான் இருக்குது. அப்படி வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடுச்சுங்க. அந்த அளவு செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு முடித்தோன்னா ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா பார்த்துக்குங்க. கலர்ஃபுல்லாக நம்ம தான் இதை செஞ்சோமா இல்லை கிருஷ்ணா ஸ்வீட்டில் வாங்கியாந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா தீபாவளிக்கு செஞ்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்து
நல்லா வாட்ஸ்அப்பில் போடலாம், ஸ்டேட்டஸில் வைக்கலாம். செம்மையாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவே நம்ம வீட்டில் எடுத்ததா இல்லை எங்கேயாவது ஸ்வீட் ஸ்டாலில் எடுத்ததா அப்படிங்கிற அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்குங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரிச்சான ஒரு ஸ்வீட் செஞ்சு சூப்பராக தீபாவளி கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.